நம்ம இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்ச பேண்ட்டு அல்லது எலாஸ்டிக் வச்ச ஸ்கர்ட்லாம் வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி நம்ம எலாஸ்டிக் வச்ச ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அந்த எலாஸ்டிக்லாம் போய் இது வந்து ஒரு மாதிரி லூஸ் ஆன மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது இதை ஸ்டிச் பண்ணாமலே 5 நிமிஷத்தில் இந்த லூஸாக இருக்கிற எலாஸ்டிக்கை சரி பண்ணி நம்மளால் டைட்டாக போட முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேண்ட்டில் முன்பக்கம் எதுன்னு பார்த்து அந்த பக்கமாக நீங்கள் வந்து திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு இந்த சைடும் அந்த சைடும் நம்ம வந்து ஒரு ஓட்டை போட்டு எடுக்க போகிறோம். சிசரை வச்சு கட் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக கட் பண்ண முடியும். சென்டரில் வந்து ஸ்டிச் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம பாவடைக்கெல்லாம் நாடா போடுவோம் இல்லையா, அந்த நாடா தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு நாடா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நாடாவோட ஒரு எண்டில் வந்து ஒரு ஊக்கு போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக ஊக்கு எடுத்துக்கோங்க. இந்த ஊக்கை வந்து இந்த நாடால போட்டு எடுத்துட்டு நம்ம ஓட்டை போட்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி அந்த ஊக்கை வந்து உள்ளே விட்டு இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சு அப்படியே தள்ளி தள்ளி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த மாதிரி கயிறு போட்டு எடுக்கும்போது நம்ம இடுப்பு சைஸுக்கு ஏற்ப நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்.